நீங்களும் உங்க கார்ல மைலேஜ் கிடைக்கணும்னு ஏசிய ஆஃப் பண்ணிட்டு கார ஓட்டுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, நீங்க சேமிக்கிற பெட்ரோல விட பெரிய நஷ்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. கார் ஓட்டுறவங்க நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஏசிய ஆஃப் பண்ணிட்டு நம்ம கார் ஓட்டும்போது மைலேஜ் ரொம்ப அதிகமா கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா, இது முழுசா உண்மை கிடையாது. ஏசிய ஆன் பண்ணாம ஓட்டுனா, நமக்கு மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்ஷியலான உண்மதான். ஆமாங்க. ஏசிய ஆன் பண்ணா இன்ஜின்க்கு கொஞ்சம் லோடு இருக்கும் அப்படிங்கிறதும், மைலேஜ் லேசா குறையும் அப்படிங்கிறது உண்மதான். ஆனா, இந்த வித்தியாசம் பெருசா இருக்காது. பொதுவா 5 முதல் 10% மட்டும் தான் இந்த மைலேஜ் டிராப்புங்கிறது இருக்கும். இப்போ நம்ம ஏசிய ஆஃப் பண்ணிட்டு விண்டோவ திறந்து வச்சு ஓட்டும்போது, காருக்கு உள்ள வர காத்து, காருக்கு ஏர் டிராக ரொம்ப ரொம்ப அதிகமாக்கும். குறிப்பா ஹைவேல நம்ம ஓட்டும்போது 60, 70, 80ங்கிற ஸ்பீடுக்கு போகும்போதோ, இல்ல அதுக்கு மேல போகும்போதோ, இந்த காத்தோட அழுத்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, ஏசிய ஆஃப் பண்ணிட்டு விண்டோஸ ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஓட்டுறதுனால, நீங்க ஏசியில குடுக்குற மைலேஜ் நமக்கு இந்த காத்தோட அழுத்தத்தால ரொம்ப, 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 ரொம்ப குறைஞ்சிரும். அந்த 5 டூ 10% விட இது ரொம்ப அதிகம். அதனால உங்களுக்கு மைலேஜ் குறைய வாய்ப்பு இருக்கே தவிர, மைலேஜ் அதிகமாக வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம வெளிய இருக்கிற டஸ்ட், பொல்யூஷன் அண்ட் ஹீட் எல்லாமே காருக்குள்ள தான் வரும். இதனால லாங் டிரைவ்ல நம்ம ஹைவேல போகும்போது கண்ணாடிய தொறந்து ஏசிய ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப மைலேஜ்க்கும் நமக்குமே பெனிஃபிட் கிடையாது. லாங் டிரைவ்ல டிரைவர் நம்ம சீக்கிரமா டயர்ட் ஆகுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ ஏசிய ஆஃப் பண்ணலாமா? எங்க ஆஃப் பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். சிட்டி டிராஃபிக்ல ரொம்ப லோ ஸ்பீட்ல வெதர் கூலா இருந்தா மட்டும் நீங்க ஏசிய ஆஃப் பண்றது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா ஹைவே அல்லது லாங் டிரைவ்ல விண்டோஸ க்ளோஸ் பண்ணிட்டு ஏசிய உங்களுக்கு தேவையான அளவுக்கு குறைச்சு வச்சா கூட ஏசிய ஆன் பண்ணிட்டு ஓட்டுறது உங்களுக்கு கம்ஃபோர்ட் அண்ட் பெட்டர் எஃபிஷியன்சி ஓவர் ஃபியூயல் எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மைலேஜ்க்காக கம்ஃபோர்ட்ட விட்டு குடுக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு லாங் டிரைவ் போகும்போது இது உங்களுக்கு ரொம்பவே கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். சரியான முறையில டிரைவ் பண்ணுனா மைலேஜும் கிடைக்கும், இன்ஜினுக்கும் நல்லது. இது போல ஆட்டோமொபைல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவ கார் ஓட்டுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.